திரு சையத் கிட்ட இருந்து தொடங்குறேன். தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்ற காயின் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? வழக்கமாக அதிமுக வெர்சஸ் திமுக தான் அப்படின்ற போட்டி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ ஏன் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, அதிமுக ஏன் காணாமல் போகுது? என்டிஏக்குள்ளே அதிமுகவை சுருக்கிறதுக்கான காரணம் என்ன? என்டிஏக்குள்ளே நாங்கள் சுருக்கலை, அவங்க என்டிஏவுடைய ஒரு அங்கமாக தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை பாராளுமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணின்னா தேர்தலே நடக்கும், சண்டையே அந்த மாதிரி தான் இருக்கும். ஊடகத்துலேயும் சரி இல்லை வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய தேசிய தலைவர்களும் சரி இங்கே திமுக கூட்டணின்னு சொல்லுவாங்க இல்லை அதிமுக கூட்டணின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்குன்னா தேசிய அளவில் கூட்டணிகளுக்கு பேர் இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த பேரை சொல்ல மாட்டாங்க. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்ற ஒரு பொதுவான சரித்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த சரித்திரத்தை இன்னைக்கு பாஜக மாற்றி பேசுது. பிரதமர் மதுராந்தகத்தில் பேசும்போது என்டிஏ பிஜேபி சர்க்காருன்னு தான் சொன்னார். 3 வாட்டி, ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி எந்த இடத்துலையும் அதிமுக கூட்டணியுடைய ஆட்சி அமையும் சொல்லலை, என்டிஏ பிஜேபி கூட்டணியுடைய ஆட்சி அமைக்கும்னு சொல்லி அந்த புள்ளிக்கு இந்த தேர்தல் களத்தை நகர்த்தி கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். அது அதிமுகவை பலவீனப்படுத்தியிருக்கிறது, அது அதிமுக பலவீனமாக இருக்கிறது அப்படின்ற பார்வை தான் பாஜக எடுத்து வைக்குது. இல்லைனா ஜெயலலிதா அம்மையாரோடையும் பாஜக கூட்டணியில் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி மோடியா லேடியா கேட்ட சரித்திரத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் எந்த இடத்துலையும் அது அதிமுக கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக இது என்டிஏ கூட்டணின்னு பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறது யாருன்னா இவங்க தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி ஆட்சி அமையன்னு சொல்லிட்டு போகிறாரு, அது முடிச்சுட்டு தான் பிரதமர் இதை பேசுகிறார். அப்போ பொதுவான இதுனா ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வேற ஒரு கருத்து வைக்கிறாருன்னா அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு தான் அர்த்தம். முதல்ல நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, அடுத்தது நான் பேசும்போது நீங்கள் சொன்ன கருத்துக்கு மாற்றாக இன்னொரு விஷயத்தை பேசுகிறேன்னா என்னுடைய கருத்து தான் தேவப்பிரியன் சொன்னது செல்லாது அப்படின்னு பிரதமர் மோடியும் பாஜகவும் தொடர்ந்து ஒரு விஷயத்தை இங்கே எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதுக்கான நியாயங்கள் இருக்கா? ஏன் இது தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதற்கு நியாயங்கள் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. ஆனால் அதே பாஜக தலைவர்கள் தான் அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. இல்ல இப்ப அதிமுக தலைவர்கள் விமர்சிக்கும் போது இந்தியா கூட்டணிக்குள்ளே திமுக இருந்தாலும் இந்தியா கூட்டணின்றத ஹைலைட் பண்றல, திமுக வெர்சஸ் அப்படின்றது தான் அவங்களுடைய டேர்மா இருக்கு. உங்க வசதிக்கு ஏற்ற வகையில் இந்த என்டிஏ அப்படின்றத விமர்சிக்கிறீங்களா? நான் சொல்லலைங்க. அப்ப பிரதமர் சொன்னதுக்கு மாறுபடுறாங்களா பாஜக தலைவர்கள்? அப்ப அதை ஓப்பனா சொல்லுங்க, பிரதமர் சொன்னது தப்பு, என்டிஏ பிஜேபி கூட்டணி அவர் சொல்லி இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்க சொல்லுங்க. பாஜக ஆட்களை நம்ம ஏத்துக்கலாம். அவர் பிரதமர் பேசிட்டு போனாதே இவங்க மழுப்பலுக்காக அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது. பிரதமர் சொல்லட்டும், என்டிஏ கூட்டணி கிடையாது அதிமுக கூட்டணி, நான் தான் கடந்த காலங்களுடைய வரலாறை சொல்லிட்டு தானே இருக்கேன். இப்போ நாங்கள் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு சொல்கிறதுக்கு தலைவருடைய பேச்சிலையும் துணை முதலமைச்சருடைய பேச்சிலையும் நம்ம காரணங்களை சொன்னோம். ஏன்னா மும்மொழி கொள்கைன்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. தமிழுக்கு மாற்றாக வேற மொழியை திணிக்கக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மலேசியாவில் போய் தமிழை பற்றி பாராட்டி பேசக்கூடிய பிரதமர் இங்கே தமிழுக்கு அதே அளவுக்கு நிதியை வழங்க வேண்டியதானே? தமிழ் கலாச்சாரத்தை பற்றி உலகமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரதமர் சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமையை கொடுக்கிறாரு. அப்போ இந்த நாடகங்களை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. இன்னொரு 2வது விஷயத்த சொன்னார். இன்னைக்கு சமூக நீதியை பற்றி பேசும்போது நீட்டை குறிப்பிடுறாரு. நீட்டுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இவ்வளோ நாள் ஒரு சப்பக்கட்டை கட்டிக்கிட்டே இருந்தாங்க. நீட் வந்தால் தரம் உயரும், அந்த தரமான மருத்துவர்கள், உயிரை பாதுகாக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு தரம் வேணுமா வேணாமான்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி கட் ஆஃப் மார்க்கை குறைச்சிக்கிட்டே போறீங்களே, இதனால் தரம் பாதிக்குமான்ற ஒரு விசாரணை செய்யக்கூடிய அளவுக்கு சூழல் இருக்குன்னு இன்னைக்கு நீதிமன்றங்கள் பார்வை வைக்குது. இதை தான் நாங்கள் அன்னைக்கு சொன்னோம், நீட்டால் எந்த தரமும் உயராது, பணக்கார பிள்ளைகள் மீண்டும் படிப்பதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தியிருக்கீங்க நாங்கள் சொன்னோம். அதுதான் இன்னைக்கு தேசிய நாளிதழ்களில் டேட்டாவை எடுத்து வைக்கிறாங்க. என்னன்னா ஜென்ரல் கேட்டகரி உயர் சாதி மக்கள் இருக்காங்கல்ல, அந்த கோட்டா ஒரு வாட்டி கட் ஆஃபை குறைக்கும் போது யாருக்கு பலன் தருதுன்னா
அதிகமாக உயர் சாதி மக்களுக்கு தான் அதன் பயன் தந்திருக்கிறது, பணக்கார பிள்ளைகளுக்கு தான் அது பயன் தந்திருக்கிறது அப்படின்றத நம்ம சொன்னோம். நாங்கள் 7-8 வருஷமா எதிர்க்கும் போது நீட்டுனால உலகமே மாறப்போது, மருத்துவ கல்வியே மாறப்போது, திறமையான மருத்துவர்களை கொண்டு வரும். இந்த வாதத்தை திமுக தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்கு. இப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா, ஒன்னா வாதாடணும், இல்ல போராடணும், இல்ல இணக்கமா இருந்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும். அந்த வகையில எதையுமே திமுக செய்யலன்றார் அவர். இல்ல இப்போ வாதாடாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க எதுக்கு இன்னைக்கு தலைப்பு வச்சிருக்கீங்க? என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்ற தலைப்பு வாதாடி தானே இருக்கும், போராடிட்டு தானே இருக்கும். ஒரு வாட்டியும் பிரச்சனை வரும்போது பாராளுமன்றத்தில் போராடிட்டு தானே இருக்கும். தமிழ் மொழி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்ல ஹிந்தியை பிரதானப்படுத்தி பேசுறதுக்கு யார் எதிர்ப்பு காட்டிட்டு இருக்கா? அதை பத்தி அதிமுக ஏதாவது கருத்து சொல்லியிருக்கா இதுவரையும்? அண்ணாவுடைய பேரை வச்சிருக்கீங்க, திராவிடம் வச்சிருக்கீங்க, அண்ணாவுடைய கொள்கைன்றீங்கல்ல, இது வரையும் அந்த பிரச்சனை சார்ந்து நீங்கள் வைத்த போராட்டம் என்ன? இணக்கமாக கெஞ்சி கொஞ்சி பேசி என்ன வாங்கிட்டு வந்துட்டீங்க? எண்ட் ரிசல்ட் என்ன? 4.5 ஆண்டுகள்ல நீங்க வாதாடிட்டு இருக்கீங்க, போராடிட்டு இருக்கீங்க. அதாவது எல்லாத்துக்கும் எண்ட் ரிசல்ட்லாம் இல்ல. நீங்க அடிமையா இருக்கும்போது என்ன எண்ட் ரிசல்ட்? நீங்க அடிமையா இருந்து என்ன சாதிச்சிட்டீங்க? இப்போ என்ன கூட்டணியில தானே இருக்கீங்க? கேட்டு வாங்குங்களேன். இந்த ஒரு கண்டிஷனை போடுங்க, நீட் இல்லைனா தான் கூட்டணின்னு ஒரு கண்டிஷனை போடுங்க, இல்லை அதட்டி பேசுங்க, மிரட்டி பேசுங்க, இல்லை கெஞ்சி கொஞ்சியாவது வாங்கிட்டு வாங்க. முடியல உங்களால, அதுல உறுதியா தானே இருக்காங்க. மொழி திணிப்புல அவங்க உறுதியா தானே இருக்காங்க. நீங்க கூட்டணி வச்சுட்டு என்ன பண்ணிட்டீங்க? ஒன்றும் பண்ணலையே. அப்ப இதெல்லாம் ஏமாற்று வேலைகள். மாநில சுயாட்சி விபிஜி ராம்ஜின்னு ஒரு சட்டம் வந்திருக்கு சார், அது நல்லதுன்னு பேசுறாரு சார் எடப்பாடி பழனிசாமி. எப்படி சார் அதெல்லாம் பேச முடியும்? மாநில உரிமைகள் நிதி பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது? ஆமா, மாநில அரசுக்கு வருவாய் குறைந்து இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாநில அரசுக்கு வருவாய் குறைந்து இருக்கிறது. ஒரு பட்ஜெட் போடும் போதும் மத்திய அரசு என்ன பண்ணுது? பணம் வாங்குறது மட்டும்தான் என்னுடைய வேலை, வரி வாங்குறது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஆனா நலத்திட்டங்கள் எல்லாம் மாநில அரசு சொந்த செலவுல பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா, விபிஜி ராம்ஜி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை, அது உரிமையாக வந்தது, ரைட் டு ஒர்க், வேலை செய்வதற்கான உரிமை சட்டத்தை இன்னைக்கு மாத்திட்டு மாநில அரசின் மீது 40% சுமையை போடக்கூடிய திட்டத்தை வரவேற்கக்கூடியவர்கள் இவங்க. அப்ப மாநில சுயாட்சிக்கு அடகு வச்சிருவீங்க, மொழி கொள்கைக்கு அடகு வச்சிருவீங்க, சமூக நீதி அடகு வச்சிருவீங்க. ஆனா நீங்க போராடி வாங்குனீங்க, நீங்க கெஞ்சி கொஞ்சி வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வர முடியலையே. சரி, திரு அக்னீஸ்வரன், பாஜகவுடைய பட்ஜெட்டை விமர்சித்து இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகளும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதிமுக பாஜக இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்கீங்க. என்னென்ன சாதனைகள் இருக்கு அப்படின்றத இந்த கூட்டணி மக்கள்கிட்ட கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்களா, இல்லை உரிமைகளுக்காக பேசக்கூடிய நாங்கள் அதிமுகவை விமர்சிக்கிறது இதன் காரணமாக தான் அப்படின்னு சொல்லி ஹபீஸ் சொல்றார். உங்களுடைய பார்வை? அவங்க அப்படித்தானே சொல்லி ஆகணும். கெஞ்சி கொஞ்சி எல்லாம் மத்திய அரசாங்கத்திட்ட சொல்லி நீட்டு விளக்க பெறலைங்க. ஆனால் 7.5 தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கெஞ்சி கொஞ்சி எல்லாம் இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கிற போது ஒரு மாநிலம் மாத்திரம் அதை நடைமுறைப்படுத்தி இருக்குதே. கெஞ்சி கொஞ்சி இல்லை, சட்ட ரீதியாக உள் இடஒதுக்கீடு. இன்னொரு விஷயம், தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்